புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். நீ கட்டப்படதான் உனக்கு அழைப்பு இருக்கே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பலப்படணும், பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் பெருகணும், வீட்டுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குகிறமா செய்து முடிக்கணும். எதற்கு இந்த வசனம் வந்தது? உன் வீட்டோரங்களில் உன் மனைவியானவர் தனித்திறந்தாட்சி கொடிய போல இருப்பார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்களேன், அவர் சொல்லுது வார்த்தைகளை நல்லா கவனிக்கும் போது 26 வாசிக்கிறேன், கவனிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். எப்படி? தாம் பேசுற பேச்சில யாரும் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுங்க. ஞானமா நடக்கணும். ஒரு சங்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், பிள்ளைகளுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், நம்ம சூழ்நிலை ஜனங்கள் மத்தியில் எப்படி பேசணுமோ எப்படி பேசணும். ஹல்லேலூயா. அப்பதான் நாம் அவர்களை என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அவர்களை நம் பகைக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த குலசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் என்று பார்க்கிறோம். முதலாவது அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அது மட்டும் வீட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் இருட்டோடு எழுந்து செய்கிற ஒரு மகளாய் காணப்படுவார். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்த்தோம் எப்படி இருக்கும், அவருடைய உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவர் புருஷனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிற. அவர் பேசும்போதே புருஷன் என்ன ஆயிடுவான்? மயங்கிடுவாங்க. நம்முடைய வாய் தாங்க நம்முடைய கணவனை என்ன பண்ணும்? அன்போடு இழுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். எப்படி சொல்லுங்க? சோம்பலுடைய வயல் எப்படி இருக்கும்? முள்ளுக்காரா இருக்காங்க. அவன் சோம்பருக்கு நிலத்தை பதறிடாம, தண்ணி ஊத்தாம, விதைய மாட்டம் போட்டுட்டு வந்துட்டானா பலன் கொடுக்காது. அது முள்ளுக்காரா இருக்கும். அது மாதிரிதான் நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கணும்னா அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல் தன் வீட்டின் காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். இரவும் பகலும் வீட்டுடைய காரியம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அதை யோசித்து கொண்டே நடக்கணும். அவதான் குணசாலியான ஸ்திரீ, அவதான் புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா.